ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டு நிறைய பக்கம் வேலை கேட்டு போயிருக்கான், எங்கேயுமே வேலை கிடைக்கல. உடனே ஒரு முட்டை கடைக்கு போறான், ஹோல்சேல் கோழி முட்டை இருக்குல்லங்க, இதெல்லாம் வாங்கி சைக்கிள் வச்சுட்டு கடை கடையா போடுற வேலை. இப்படி போகும்போது என்னாச்சு, மண்ணு ரோட்ல இருந்து தார் ரோட்ல ஏறும்போது அந்த சைக்கிள் ஸ்கிட் ஆகி விழுந்து இந்த முட்டையெல்லாம் ரோட்ல விழுந்து உடஞ்சு போச்சு. எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டாங்க. என்ன மாதிரி போனவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இது வாட்ஸ்அப்ல எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வீட்டில் போடுற ஆம்லெட்டை ரோட்ல போட்டான்னு அந்த கவிதையை எழுதுறான். கூட்டம் கூடிடுச்சு, யாரும் ஒண்ணுமே பேசல. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்தார், ஒரு ஐயா வந்தவர் என்ன பண்ணாரு, இந்த பையனை பார்த்தாரு, என்னப்பா உடஞ்சிருச்சா? ஆமா, ஒண்ணுமே பேசல. அவர் என்ன பண்றாரு, 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு சல்லுன்னு போயிடுறாரு, இந்த வச்சுக்க அப்படின்னு. கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் ஆளுக்கு 50 100 கொடுத்து அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேர்ந்து போச்சு. இதை கவனிச்சுட்டு ஒரு ஆள் கேட்கிறாரு, அந்த பெரியவர் வந்து 100 ரூபாய் கொடுத்து வரதான் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அந்த பெரியவருடைய போன் நம்பர் வாங்கி வச்சு அவருக்கு நேரில் போய் நீ நன்றி சொல்லணும்னா. அதுக்கு அந்த பையன் சொன்னா, அவர் தான் என்னோட ஓனர்னு இருக்கான். பாத்தீங்களா? இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அவனை போட்டு சாத்தி அவன் விட்டு போட்டு ஓடி இருப்பான். புத்திசாலி, இந்த புத்திசாலித்தனம் தான் யுத்திசாலி, புத்தி அல்ல யுத்திசாலி. அந்த யுத்திசாலித்தனம் தான் ஜெயிக்குது. இன்னொரு பக்கம் கடையில ஒரு மார்க்கெட்ல பழ வண்டி இருக்கு, வாழைப்பழம். ஒருத்தன் சொல்றான் டஜன் 25 25 25, 10 அடி தள்ளி டஜன் 20 20. அதே பழம் அதே சைஸ், எதை போய் வாங்குவீங்க? 20 வாங்கிட்டு போறாங்க. இந்த 25 ஒருத்தனே வாங்கல. அவனோட நண்பன் வந்து கேட்கிறான், ஏண்டா பக்கத்தில் இருக்கிற கடையில 20 ரூபாய்க்கு விற்கிறான், நீ 25 வித்தா எப்படா வியாபாரம் ஆகுனா? அதுக்கு அவன் சொன்னான், 2 என்னோட கடை அப்படின்ட்டான். ஒண்ணு இல்ல, யுத்தி தான், யாரும் ஏமாத்தல. அவன் அந்த இடத்துக்கு என்ன பண்றான், ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறான். வாழ்க்கையில சில பேர் சில ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவான். சில